ओम शांति। वाणी डेट 7/1/26। मीठे बच्चे, कभी भी अपने हाथ में ला नहीं उठाओ। यदि किसी की भूल हो तो बाप को रिपोर्ट करो, बाप सावधानी देंगे। பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, ஒரு பொழுதும் தன்னுடைய கைகளில் சட்டத்தை எடுக்கக்கூடாது. ஏதாவது தவறு ஏற்படுகிறது அப்படின்னா பாபாட்ட ரிப்போர்ட் பண்ணுங்க. பாபா எச்சரிக்கை கொடுப்பாங்க. பிரஷ்ன, பாப்னே கவுன்சா கான்ட்ராக்ட் உட்டாயாக. பாபா இன்னைக்கு என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, பாபா எப்படிப்பட்ட கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறாங்க? उत्तर, बच्चों के अवगुण निकालने का கான்ட்ராக்ட் ஏக் பாப்னே ஹி உட்டாயா ஹே. குழந்தைகளினுடைய அவகுணத்தை நீக்கக்கூடிய கான்ட்ராக்ட் தான் பாபா எடுத்திருக்கிறாங்க. बच्चों की कमियां बाप सुनते हैं तो वह निकालने के लिए प्यार से समझाने देते हैं. குழந்தைகளுடைய குறைகள் எல்லாம் பாபா கேட்குறாராம். கேட்டுட்டு அதை குறையெல்லாம் நீக்கிறதுக்காக அன்பா பாபா என்ன பண்ணுறாங்கன்னா புரிய வச்சுட்டே இருக்கிறார். अगर तुम बच्चों को किसी की कमी दिखाई देती है तो भी तुम अपने हाथ में ला नहीं उठाओ. ला हाथ में लेना एक भी भूल है. ஒருவேளை குழந்தைகளினுடைய குறையை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நாம் என்ன பண்ணக்கூடாது? நம்முடைய கைகளில் சட்டத்தை எடுக்கக்கூடாது. சட்டத்தை எடுக்கிறோம் அப்படின்னாலே, நம்முடைய கைகளில் சட்டத்தை எடுக்கிறோம் அப்படின்னாலே இது கூட ஒரு தவறு தான். ஓம் சாந்தி. मीठे मीठे रूहानी बच्चे आते हैं बाप से रिफ्रेश होने, क्योंकि बच्चे जानते हैं बेखत के बाप से बेखत विश्व की बादशाही लेनी है. இனிமையிலும் இனிமையான ஆன்மீகமான குழந்தைகள், இப்போ யார் முன்னாடி நம்ம வந்திருக்கிறோம்? ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக, அதாவது புத்துணர்ச்சி அடைவதற்காக பாபா முன்னாடி நாம் வந்திருக்கிறோம். ஏன்னா நாம் குழந்தைகள் தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பாட்டிருந்து விஸ்வத்தினுடைய ராஜ்யத்தை நாம் அடையணும் அப்படிங்கிற விஷயத்த நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். கபி போல்னா நகி சாகியே பரந்து போல் ஜாத்தே ஹே. இதை ஒரு பொழுது மறக்கக்கூடாது. ஆனால் மாயா என்ன பண்ணுது? மறக்க வச்சிடுது. மாயா புலா தேத்தி ஹே, அகர் ந புலாவே தோ பகுத் உஷி ரஹே. மாயா மறக்க வைக்குது இல்லையா? மறக்காமல் இருந்தோன்னா எப்படி இருப்போமா? ரொம்ப குஷியாக இருப்போம். बाप समझाते हैं, बच्चे इस बैज को घड़ी घड़ी देखते रहो, चित्रों को भी देखते रहो. பாபா புரிய வைக்கிறாங்க. அடிக்கடி நம்ம எதை பார்க்கணும்னு சொல்கிறார் பாபா? இந்த பேட்ஜை நம்ம பார்க்கணும். சித்திரங்களை கூட பார்த்துக்கிட்டே இருங்க. घूमते फिरते बैज को देखते रहो तो पता पड़े बाप द्वारा बाप की याद से हम एक बन रहे हैं. இப்போ நம்ம நடந்தாலும் சரி, சுற்றினாலும் சரி, இந்த பேட்ஜை பார்த்துக்கிட்டே இருங்கன்னு சொல்கிறார் பாபா. ஏன்னா பாபா மூலமாக, பாபாவுடைய நினைவு மூலமாக நாம் இந்த நிலையை அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். அப்படிங்கிறத நாம் என்ன பண்ண முடியுமா? இந்த பேட்ஜை பார்க்க பார்க்க நாம் இதை தெரிஞ்சுக்க முடியும். தெய்வீ குண் பி தாரன் கர்னே ஹே, எகி சமய நாலேஜ் மில்னே கா ஹே. தெய்வீகமான குணத்தை தாரணை செய்யணும். இந்த நேரம் ஞானத்தை அடையக்கூடிய நேரம். बाप सबको कहते हैं, बच्चों देही अभिमानी भव. सब बच्चे नीचे ऊपर होते रखते हैं. इसमें भी माया जिसको समर्थ पहलवान देखती हैं उनसे ही लड़ाई करती हैं. பாபா அனைவருக்குமே சொல்கிறாங்க, குழந்தைகளே தேகி அபிமானி ஆகுங்கள். அப்போ எல்லா குழந்தைகளும் இன்றைக்கி என்ன பண்ணுறோமா? மேலே கீழன் போயிட்டே வரும். மாயா அன்னைக்கு பார்க்குது, யார் பலசாலியாக இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட மாயா அன்னைக்கு என்ன பண்ணுதான்? யுத்தம் பண்ணுறதுக்காக வருது. மகாவீர் ஹனுமான் கேலி திக்காயா உன்கோ பி கிலாத்தே ஹி கோஷிஷ் கி. இப்போ கதைகளில் என்ன காட்டப்பட்டிருக்கிறதா? மகாவீர் ஹனுமான் அவரை காட்டப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ அவர் அன்னைக்கு அசைக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க? எல்லாரும் முயற்சி பண்ணாங்க. इस समय सबकी परीक्षा लेती माया से हार जीत सबकी होती रखती है. இந்த நேரத்தில் அனைவருக்குமே இந்த பரீட்சை வருது. வெற்றி தோல்விங்கிற எல்லாருக்குமே இந்த வெற்றி தோல்விங்கிற விளையாட்டு இருக்கிறது. जो जितना स्मृति में रखते निरंतर बाप को याद करने की कोशिश करते हैं वह अच्छा पद पा सकते हैं. யார் எவ்வளவு நினைவு செய்கிறாங்களோ அவ்வளவு நினைவு செய்யக்கூடிய குழந்தைகள் நல்ல பதவி அடைய முடியும். बाप आए ही बच्चों को पढ़ाने, सो पढ़ाते रखते हैं.
பாபா வந்திருக்கிறதே எதற்காக? குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்காக. ஸ்ரீமத் படி நாம் நடக்கணும். श्रीमत पर चलने से ही श्रेष्ठ बनेंगे, इसमें कोई से बिगड़ने की बात ही नहीं. बिगड़ना माना क्रोध करना है. அப்போ ஆகினால பாபாவுடைய ஸ்ரீமத்து படி நாம் நடக்கணும். ஸ்ரீமத்து படி நடக்கும் பொழுதுதான் சிரேஷ்டமான ஆத்மாக முடியும். அப்போ இதில் எந்த விதமான கோபப்படக்கூடிய விஷயமே இன்னைக்கு கிடையாது. கோபப்படுறோம் அப்படின்னாலே என்னன்னு சொல்லார் பாபா, அந்த உயர்ந்த நிலைங்கிறத நம்ம அடைய முடியாது. तुम बच्चे दिल से समझते हो हम नई दुनिया की बादशाही स्थापन कर रहे हैं. अंदर में कितना फखूर रखना चाहिए, मुख्य है याद और देवी गुण. அப்போ உள்ளத்து மூலமாக நம்ம புரிஞ்சுக்கணும், உள்ளபூர்வமாக நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம புது உலகத்தினுடைய ஸ்தாபனை ஆகிட்டே இருக்கிறது. ஆகையினால உள்ளுக்குள்ளே நமக்கு என்ன இருக்கணும்? இந்த ஒரு சிந்தனை, கவலைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கணும், குஷிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கணும். முக்கியமானது என்னன்னு சொல்கிறார் பாபா, நினைவு மற்றும் தெய்வீகமான குணம். இந்த ரெண்டும் தான் என்ன ரொம்ப ரொம்ப முக்கியமானது. बाप दादा साक्षी हो, बच्चों की अवस्था देखते हैं और समझाने देते रखते हैं. बाप दादा சாட்சியாக இருந்து என்ன பண்ணுறார்? நம்ம குழந்தைங்களுடைய அவஸ்தை, மனநிலையை பாபா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, புரிய வச்சுக்கிட்டும் இருக்கிறார் பாபா. इसलिए यहाँ बच्चे आते ही रिफ्रेश होने के लिए बाप लिखते भी हैं, परिवार सहित सबको याद प्यार देना है. वक्त का बाप एक बेहद का बाप. இப்போ இங்கே நம்ம குழந்தைகள் எதுக்காக வரும்? பாபாட்ட புத்துணர்ச்சி அடைகிறதுக்காக வரும். பாபா கூட எழுதுருவாங்க இல்லையா, பரிவார சகிதமாக அனைவருக்கும் அன்பு நினைவுகள் பாபா கொடுக்குறாங்க. இந்தப்பா எல்லைக்கு அப்பாற்பட்டப்பா, உடலுக்குரியப்பா எல்லைக்குட்பட்டப்பா. वहाँ और यहाँ रखने में बहुत फ़र्क है, परंतु सब तो यहाँ रख नहीं सकते हैं. அப்போ அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை, இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை, ரெண்டுக்குமே என்ன இருக்குன்னு சொல்லார் பாபா, நிறைய வித்தியாசம் இருக்குது. எல்லாருமே அங்கேயே இருக்க முடியாது, எல்லாருமே இங்கேயுமே இருக்க முடியாது. सब पुरुषार्थ रखते हैं, को भूल भी होती हैं, तो पुरुषार्थ कर अमूल बनाना है. எல்லாருமே நம்ம முயற்சி செய்யணும். ஏதாவது தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா தவறு செய்யாமல் இருக்கிறதுக்காக, இனிமேல் தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கான முயற்சி பண்ணணும். சப்சே மாயா சப்சே பூலே கராத்தி ஹே பாக்ஸின் ஹேனா, कोई समय ऐसी चोट लगती है जो गिरा देती है. மாயா அனைவரையுமே தவறு செய்ய வச்சிடுது. மாயா சில நேரம் பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா ஓங்கி அடி கொடுத்துடுது, ஒரேடி அன்னைக்கு கீழே தள்ளி விட்டுடுது. बाप सावधानी देती हैं, बच्चे ऐसे हारने से ही कमाई झट हो जाएगी. பாபா எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அப்படி மாயாட்ட அடி வாங்கிட்டே இருக்கிறோம், கீழே விழுந்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய எல்லா வருமானம் என்ன ஆகிடும்? அழிவடைஞ்சிடும். 5 मंजिल से गिर पड़ते हैं, 5வது மாடியிலிருந்து நம்ம கீழே விழுந்தோம்னா என்ன ஆகும்? எல்லாமே அழிஞ்சு போயிடுது. बच्चों की कामियां बाप सुनते हैं, वक्त निकालने के लिए प्यार से समझानी दी जाती है. குழந்தைகளுடைய குறையை பாபா கேட்குறாங்க. கேட்டுட்டு அந்த குறையெல்லாம் நீக்கிறதுக்காக அன்பா பாபா இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைகளுக்கு விஷயங்களை புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறாராம் பாபா. சப் ஸ்ரீமத் பர் சுதர் ரகேகே சம்பூர்ணமே அந்தமே பண்ணாகே. இப்போ நாம் பாபாவுடைய ஸ்ரீமத் மூலமாகத்தான் நம்மளை என்ன பண்ணிக்க முடியும்? நல்லாக்கிக்க முடியும். கடைசி நேரத்தில் தான் எல்லாருமே என்ன ஆக முடியும்? சம்பூர்ணமான நிலைங்கிறது கடைசியில் தான் ஏற்படுகிறது. बच्चों की मुरली भी कभी मिस नहीं करनी चाहिए. मुरली की गायन है ना, एक भी मुरली मिस की तो जैसी स्कूल में ஆப்சண்ட் பட்டு गई. குழந்தைகள் ஒரு பொழுதுமே இந்த முரளியை நம்ம என்ன பண்ணக்கூடாது? மிஸ் பண்ணக்கூடாது. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பாடத்தை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆப்சண்ட் இன்னைக்கு போட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்கே நம்ம ஒரு நாள் கூட என்ன பண்ணக்கூடாதுன்னா பாபாவுடைய முரளியை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. பாபா இன்னைக்கு தாரணைக்கான முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்கிறார் பாபா, கிசிக்கே அவகுண் தேக் உன்கி நிந்தா நகி கர்னா, ஜகக் ஜகக் பர் உஸ்கே அவகுண் நகி சுனானே ஹே. யாருடைய அவகுணத்தையாவது பார்க்குறோம் அப்படின்னா அந்த அவகுணத்தை பார்த்து என்ன பண்ணக்கூடாது? அவங்கள நிந்தனை பண்ணக்கூடாது. ஒவ்வொரு இடையிடமா போய் என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த அவகுணத்தை சொல்லாதீங்க. अपना मीठापन नहीं छोड़ना, क्रोध में आकर किसी का सामना नहीं करना है. தன்னுடைய இனிமையான தன்மையை விடக்கூடாது. கோபத்துக்கு வசமாயிட்டு யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா எதிர்க்கக்கூடாது.
ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறாங்க பாபா, सबको सुधारने वाला एक बाप है, इसलिए एक बाप को ही सब सुनाना, अविबचारी बनना, मुरली कभी भी मिस नहीं करनी है. அனைவரையுமே நன்றாக ஆக்கக்கூடியவர் ஒரே ஒரு பாபா தான். ஆகையினால ஒரு பாபாட்ட மட்டும்தான் நம்ம சொல்லணும், ஒரு பாபாட்ட சொல்லணும், ஒருவரை மட்டும்தான் நம்ம நினைவு செய்யணும், முரளியை ஒரு பொழுதுமே மிஸ் பண்ணக்கூடாது. வரதான் सदा सात्विकपन की स्मृति और साक्षी स्टेज का अनुभव करने वाले शिवमयी शक्ति स्वरूप कंपाइंट भव. பாபா இன்னைக்கு என்ன வரதானம் கொடுக்குறாங்கன்னா, சதா சாத்தி தன்மை, அதாவது துணையினுடைய நினைவு மற்றும் சாட்சி ஸ்டேஜினுடைய அனுபவத்தை செய்யக்கூடிய சிவமயம் சக்தி ஸ்வரூபம் கம்பைன்ட் ஆத்மா ஆகுங்கள். பாபா சொல்கிறாங்க, எப்படி ஆத்மா சரீரம் ரெண்டுமே எப்படி இருக்குது, இணைஞ்சே இருக்குது இல்லையா? எது வரைக்கும் இந்த சிருஷ்டியில் நம்முடைய பாட்டு இருக்கிறதோ அது வரைக்கும் எப்படி தான் இருப்போம், தனியெல்லாம் இருக்க முடியாது, இணைஞ்சே தான் இருக்க முடியும். அப்படி சிவனும் சக்தியும் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ரெண்டு பேருக்குமே எப்படி இருக்குன்னு சொல்லார் பாபா, ஆழமான சம்பந்தம் இருக்கிறது. யார் சதா சிவமயம், அந்த எப்பொழுதுமே சிவமயம் சிவமயத்திலேயே இருக்கிறாங்க, அந்த சக்தி ஸ்வரூப ஸ்தித்தியில் யார் நடக்கிறாங்க, அந்த ஸ்வரூபத்திலே யார் இருக்கிறாங்களோ அவங்க அந்த ஒரு லகுனோடு இருக்கிறாங்க இல்லையா, சிவனோட சேர்ந்த நிலையில் அவங்கள மாயாவுடைய தடை எதுவுமே செய்ய முடியாது, தடை ஏற்படுத்த முடியாது. ஏன்னா அவங்க எப்பொழுதுமே யாருடைய துணையில் இருப்பாங்க, சிவனினுடைய துணையில் இருக்கிறதுனால, அந்த துணையினுடைய அனுபவத்தை செய்கிறதுனால சாட்சிங்கிற ஸ்டேஜினுடைய அனுபவத்தை செய்வாங்க. அப்படிப்பட்ட அனுபவமானது, அதாவது சாக்காரத்திலையும் இந்த அனுபவத்தை யார் செய்கிறாங்க, அவங்க சாக்காரத்தில் யாருடைய துணையிலேயே இருப்பாங்களா, பாபாவுடைய துணையிலேயே இருப்பாங்கன்னு சொல்கிறார் பாபா. स्लोगन, निर्विघ्न और एकाग्र स्थिति का अनुभव करने के लिए एकाग्रता का अभ्यास करो. தடைகளற்ற மற்றும் ஏக்ர ஸ்திதியினுடைய அனுபவம் செய்வதற்காக ஏகாக்கிரதா இந்த பயிற்சியை நாம் செய்யணும். அப்போதான் தடைகளற்ற ஆத்மா ஆக முடியும். பாபா இன்னைக்கு அவைக்த இஷாரை என்ன கொடுக்குறாங்கன்னா, தன்னைத்தான் இந்த நிகழ்கால நேரத்தில் நான் டீச்சராக இருக்கிறேன், நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறேன், நான் சேவாதாரியாக இருக்கிறேன், இந்த இப்படி நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக அமிர்த வெளியிலிருந்து இந்த பயிற்சியானது நாம் செய்யணும். நான் சிரேஷ்ட ஆத்மா, மேலிருந்து நான் வந்திருக்கிறேன், இந்த பழைய உலகத்தில் பழைய சரீரத்தில் வந்திருக்கிறேன், சேவா பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன். இந்த பயிற்சியை அமிர்த வெளியிலேருந்து செய்யுங்கன்னு சொல்கிறார் பாபா. இதை விட்டுட்டு நான் டீச்சர், நான் ஸ்டூடெண்ட்டு, நான் இன்னாரு, நான் அப்படி நினைக்காதீங்கன்னு சொல்கிறார் பாபா. நான் ஆத்மா, இந்த பாடம் இப்பொழுதுலேருந்தே நமக்கு பக்காவாக இருக்கணும். எப்படி நான் சேவாதாரி, இது பக்காவாக இருக்கு இல்லையா, ஆனால் நான் ஆத்மா சேவாதாரி, இந்த பாடம் எப்படி இருக்கணும்னு சொல்கிறார் பாபா, பக்காவாக இருக்கணும். அப்போ தான் ஜீவன் முக்தி அந்த நிலையை கூட நாம் அடைஞ்சிடுவோம். ஓம் சாந்தி.